திருப்பி ஒரு 1 வீக் கழிச்சு கேட்டேன், தாத்தா எப்போ பாட முடியும், பாடுறீங்களா பாட வேணாமான்னு கேட்டாங்க. பார்க்கலாம். ஓகே. அப்புறம் ரொம்ப அந்த ப்ராஜெக்ட் ரொம்ப டிலே ஆயிட்டு இருந்துச்சா, அதுக்கு நைட்டு போய் தாத்தா ஏதாவது சொல்லுங்களேன், எந்த நாள் பாட போறீங்க, என்ன பிளான் பண்றதுன்னு. இவங்கெல்லாம் ஊரு விட்டு போறாங்க, கொஞ்சம் அதுக்கு முன்னாடி கொஞ்சம் பாடி வைக்கணும் இவங்களுக்காக. சரி நாளைக்கு ஸ்டுடியோ வா, டைம் இருந்துச்சுன்னா பாடுறேன்னு சொன்னாங்க. காலையிலேயே நான் போயிட்டேன். அவங்கள்ட்டயும் சொன்னேன் வேணா வாங்கன்னு, பாடலாம், பாட சான்ஸ் இருந்துச்சுன்னா பாடிடுவாருன்னு சொல்லிட்டு. ஸோ காலையில் ஒரு 8:30க்கே அங்கே இருந்தேன்னா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு 9 o'clock கால் பண்ணுறேன். சரி உள்ள வா, ஸ்டுடியோ ரூம்குள்ளே வா. அப்படியே மைக் செட்டப் எல்லாம் இருக்கு, லிரிக்ஸ் தான், அதை பிரிண்ட் அவுட் எடுத்து தந்துட்டேன். அதை அப்படியே நான் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தேன் அவரோட அந்த பாட்டு மாதிரி, அந்த ரெக்கார்டிங் செஷன் வீடியோ. அதான் நான் ஒரு லிரிக்ஸ் படிக்கிறாரு, நான் டியூனு இந்த லைனுக்கு இந்த மாதிரி டியூனு அவர் திருப்பியும் பாடிட்டு இருக்காரு. நான் டியூன் பாட அவரும் பாடிட்டு இருக்காரு போல. அப்படியே இருக்க ஜாலி, நல்லா ஜாலியாக இருந்துச்சு அவரோட.